நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம். அதன் அர்த்தம் என்னன்னா, போய் ஆராதனை முடிச்சுட்டு திருப்பி எங்க வந்துரு, திருப்பி எகிப்துக்கு வந்துரு. அதாவது நீ சர்ச்சில் போய் க்ளோரி க்ளோரின்னு சொல்லு, இங்க வந்து அடிச்சிரு. நீ திருப்பி வந்துரு, திருப்பி வந்து செய்யறதெல்லாம் செய். மெழுக கொளுத்தி வை, மாலையை போட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடு, என்ன வேணாலும் செய். நீ ரொம்ப தூரம் போயிடாத. அங்கேயும் போனோம், இங்கேயும் வரணும். நீங்க எங்க கூட ஆராதனை, நான் உன் கூட ஆராதனைக்கு வந்தா நீ நாளைக்கு என் கூட அங்க வருவியா? ஓகே, டீல். என்ன டீல் இது? என்ன டீல்னு மோசே நோண்டார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா, அவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவும். ஆமென். ஆதியும் அந்தமும், அல்பாவும் மேகாவும். ஆராதனை ஆராதனை சோரமாமா ஷேலரே தரலப கரபலரா. ஆராதனை ஆமென். அதுக்கப்புறம் பார்வோன் விடல். அவன் சொல்றான், 10வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்துல பார்வோன் மோசேயை கூப்பிட்டு, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். அதாவது நீ போய் பண்ணலாம் பண்ணிக்கோ, கரெக்டா வரிய கொடுத்துரு. பண்றதெல்லாம் பண்ணிக்கோ. வருஷத்துக்கு ஒருக்கா நாங்க புக்கோட வருவோம், நீங்க கவரோட அனுப்பி விடுங்கள். எங்களுக்கு நீங்க ஆராதனைக்கு போறதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. பாவம் இந்த பார்வோன், என்ன நல்ல மனசு. இன்னாங்க ஐயா மோசே நோண்டார். அதுக்கு மேல இன்னொரு வார்த்தை கூட சொல்றாரு பாருங்க, 10:11 புருஷராகிய நீங்கள் போய், அதாவது நிறுத்தி பார்த்தா முடியல, கடைசியில் சொல்ற நீங்க போங்க, குடும்பத்தை கூப்பிட்டுறாதீங்கடா. சில வீட்டில் அப்படிதானே, நீ போறேன்னா போ, பிள்ளைகளை கூட்டிட்டு போயிடாத. சரி ஆண்டவரே எனக்காவது, எங்க நீங்க உறுதியா நின்னுட்டீங்கன்னா கர்த்தர் இறங்கிடுவாருங்க. மோசே எகிப்திலிருந்து புறப்படும் போது ஏதாவது ஒரு ஆடையாவது மாடையாவது வச்சுட்டு போனாரா? இல்ல. ஆண்டவரே வெளியே வரும்போது, அதாவது நீர் எனக்கென்று தந்த ஒன்றுமே சத்துருவின் பிடியில இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. இதுதான் அவனுக்கு வெறி. அவன் புறப்பட்டு வரான். இப்ப அவன் புறப்பட்டு வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? 14வது அதிகாரம் 19வது வசனத்துல, அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த, அடுத்த வசனம், அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராமுழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. இப்ப கர்த்தர் எங்க இருக்கிறார் தெரியுமா? சென்டர்ல வந்துட்டார். என்ன ஆண்டவர் இது? ஆண்டவர் திடீர்னு நடுவர் ஆயிடுவார். இப்ப ரெஃபரி யாருதான்? இதுவரை எங்க கூட இருந்துட்டு ஃபைட்டுன்னு வந்தது, அவர் எங்க போயிட்டாரு? சென்டர்ல வந்துட்டாரு. என்ன ஆண்டவரே, சரி விசில் அடிச்சு ஸ்டார்ட் பண்ண வைக்க போறீங்களா? ஏன் நடுவாக வந்தார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக யார் சென்டர்ல இருப்பாங்க தெரியுமா? அங்க இருக்கிறதுல யார் பெரியவங்களோ அவங்க தான். அங்க இருக்கிறதுல யார் பெரியவங்களோ அவங்க தான். இந்த பக்கத்துல மோசே உண்டு, ஆரோன் உண்டு, எல்லா ஜனங்களும் உண்டு.
இந்த பக்கம் பார்வோனுடைய மொத்த சேனையை உண்டு. எத்தனை பேர் வந்தாலும் பெரியவர் அவர் மட்டும்தான். பெரியவர் அவர் மட்டும்தான். பெரியவர் அவர் ஒருவர் மாத்திரமே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற. எதுக்கு இப்படி சொல்றேன்னா, பார்வோன அவரை விட பெரியவனா பார்க்காத, அதே போல மோசையும் அவரை விட பெரியவனா பார்க்காத. சிலர் மோசையை பெரிய ஆளா பார்ப்பாங்க. ஐயோ இவர் மட்டும் இல்லைன்னா போச்சு, மோசை நீ காணாடு போண்டாவா. எத்தனை மோசைகள் கதையை முடிச்சு விட்டுருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இருந்தாலும், அதாவது சிலர் வந்து பார்வோனெல்லாம் பெரிய ஆளா பார்க்க மாட்டாங்க. பாஸ்டரை தெய்வம் போல, அந்த பாஸ்டர் கொஞ்ச நாள் கூட வாழ்ந்துட்டு போட்டு. சிலர் சொல்லலாம், பாஸ்டர் நீங்க மட்டும் இல்லைன்னா போச்சு போ ஆண்டவரே. ஆமா, ஆமென். அவர்தான், அவர்தான். எத்த தூதன் வந்து யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போது, பரலோக காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போது, தூதனுக்கு முன்னாடி யோவான் எப்படி வணங்க போறான். தூதன், ஏன்னா தூதனுக்கு தெரியும் ஒருத்தன் மேல இருந்து டைவ் அடிச்சு விழுந்தது. வேண்டாம் 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 வேண்டாம், ஏய் பாரு உனக்கு உதவி செய்ய வந்து. அதாவது தூதனுக்கெல்லாம் யாராவது வணங்க போனா தூதனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? காலை தொட்டு கும்பிடுறது மாதிரி இருக்காது. அப்படி அந்த தூதனுக்கு, ஏன்னா மேல இருந்து பார்த்ததில்ல. அந்த லூசிபர் அப்படி டைவ் அடிச்சு விழுந்தத, வேண்டாம் விட்டுரு தயவு செய்து. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மனசுல யார் பெரியவரா இருக்கிறார்? எத்தனை பார்வோன் வந்து மொத்த சேனையை கொண்டு வந்தாலும் இயேசுதான் பெரியவர். ஆரோனும் மோசையும் நின்னாலும் இயேசுதான் பெரியவர். பரலோகத்தில் 24 மூப்பர்கள் இருந்தாலும் இயேசுதான் பெரியவர். கோடா கோடி தூதர்கள் இருந்தாலும் இயேசுதான் பெரியவர். என் இயேசுவே. சில மீட்டிங்லாம் போகும்போது கொஞ்சம் பரிதாபமா இருக்கும். நன்றி அறிவிப்பு சொல்லுவாங்க. லாஸ்ட் நாள் மீட்டிங்ல கன்வென்ஷன்ல வந்தா இப்ப நன்றி உரை இன்னார் சொல்லுவாங்க. இந்த 3 நாள் கூட்டத்தை கர்த்தர் சிறப்பாக நடத்தி தந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தரும் அடங்க மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க. இந்த 3 நாட்கள் வந்து நமக்கு வல்லமையான செய்தி கொடுத்த பாஸ்டர் ஓன்னு கை தட்டுவாங்க. ஏங்க எப்படி நம்ம கெட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? இந்த 3 நாட்கள் வந்து பாடல் ஆராதனையை சிறப்பித்த அவ்வளவுதான், கைத்தட்டு நிக்காது. நம்ம பல நேரத்தில் எத்தனை இந்த பக்கம் பார்வோனும், அந்த கூட்டத்தில் பெரியவன் பார்வோன், இந்த கூட்டத்தில் பெரியவன் யாரு? மோசே ஆரோனும். எந்த கூட்டம் வந்தாலும் இணையில்லாதவன், இணையில்லாதவன், இணையே இல்லாதவன், இணையே இல்லாதவன் இயேசு ஒருவரே பெரியவர். அவர் நடுவாக நின்று யார் யாரை எங்க நிக்க வைக்கணுமோ அவங்க அவங்கள அங்க நிக்க வைக்கிறார். இப்போ நல்ல கவனமா கேளுங்க. இதுல இப்போ நிக்க வச்சுட்டார். பார்வோனை ஒரு பக்கத்துல நிக்க சேராதபடி செட் பண்ணி வச்சுட்டார். இங்க இஸ்ரவேலை செட் பண்ணி வச்சுட்டார். இப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல யார் எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு தெரியுமா? கர்த்தரா? ஏசப்பா. உண்மையிலே நம்முடைய சில பதில்களை பார்த்து கர்த்தர் எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. யார் எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு தெரியுமா? பார்வோன். ஏன்னா அவனுக்கு பின்னாடி ஓடலாம். இஸ்ரவேலருக்கு ஏங்க மீட்டிங் முடிந்த 1/2 மணி நேரம் அந்த செவருக்கு முன்னாடி போய் இப்படி நிற்கும். எப்படிங்க இருக்கும் நமக்கு? பின்னாடி பார்த்தா நீங்க இப்படி செவருக்கு முன்னாடி உங்களை அப்படி நிறுத்தி வச்சுட்டு பின்னாடி இப்படி கத்திய வச்சுட்டு ஒரு ஆள் நிற்கிறாங்க. எப்படி இருக்கும் நமக்கு? ஏங்க இஸ்ரவேலருக்கு அப்படிதான் இருந்துச்சு, அப்படிதான் இருந்துச்சு.
உண்மையிலே இப்போ இஸ்ரவேலருடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? மூச்சு முட்டுற நிலைமை, சுவாசம் விடுவதற்கு கூட முடியாத நிலை. அப்படி ஒரு நிலையில நிறுத்திட்டு நடுவாக நின்றவர் இவர்கள் பட்சமாக வருகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதன் அடையாளம் தான் அந்த 20வது வசனத்தின் பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கி. ஆண்டவர் என்ன நடுவில் நின்னா நீங்க நியாயம் எல்லாம் செய்யணும், அவர் நியாயம் செய்வார். அவருடைய நீதி என்ன தெரியுமா? அவருடைய ஜனங்கள் பக்கம் நிற்பது. என் ஆண்டவருடைய நீதி என்ன தெரியுமா? அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டத்தின் பக்கமாக நிற்பது. ஹalleluya. நம் பட்சமாய். ஆமென். இந்த மூச்சு முற்ற நிலைமை அடுத்து என்னன்னு வரும்போது அவன் இப்படிப்பட்ட இக்கட்டில் நம் பட்சத்தில் நிற்பாங்கன்னு நினைக்கிறவங்க கூட விலகிடுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, அன்னைக்கு ஒரு சகோதரி வந்து ரொம்ப அழுதுட்டு சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு கேஸ் நடக்குது. அப்போ ஒரு அட்வொகேட்டு பார்த்து எடுத்து பேசி எடுத்து எல்லாம் ரைட்டு வரும்போது திடீர்னு அந்த அட்வொகேட் அந்த எதிர்பார்ட்டிகிட்ட காசு வாங்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா கேஸுக்கு போக மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு வாய்க்கப்பட வேண்டிய காரியம் வாய்க்கப்படாமல் வந்து அழுது புலம்புறாங்க. இப்படி பல ஆதாயத்துக்காக பல காரியங்களுக்காகவும் நமக்கு ஏன் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நம் பட்சத்தில் நிற்க வேண்டியவர்கள் கூட அநேகர் நம் பட்சத்தில் நிற்காமல் விலகி போகும்போது ஆமே ஒருத்தர் இருக்கிறார். என் மேல தெளிக்கப்பட்ட ரத்தம் தெரியாம விழுந்தது கிடையாது, தெரிந்தெடுத்து விழுந்தது. தெரியாம விழுந்ததல்ல, தெரிந்தெடுத்து தெரிந்தெடுத்து தெரிந்தெடுத்து. ஹalleluya, ஹalleluya, ஆமென். பட்சத்திலிருந்து என்ன செய்தார் தெரியுமா? அந்த 24வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. நல்ல கவனி, கிழக்கு. அத நேற்று இரவு மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் இப்படி எழுத வைத்தார், இந்த இஸ்ரவேலருக்கு இப்பதான் உண்மையிலே ஒரு விடியலே வரப்போகுது. அதையும் ஒருத்தன் பின்னாடி தடுக்க வரான். இத்தனை வருஷம் அவங்க வாழ்க்கையில இல்லாத விடியல், இத்தனை காலம் அவங்க வாழ்க்கையில திறக்கப்படாத வாசல் இப்பதான் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில். இப்பதான்ப்பா அவன் வாழ்க்கை. சில சொல்லுவாங்க இப்பதான் கொஞ்சம் பச்சை பிடிச்சு வரோம் அப்படிம்பாங்க, இப்பதான் கொஞ்சம் மூச்சே விடுறோம். அது கூட பார்வோனுக்கு பிடிக்காது. என் வாழ்க்கையில இப்பதான் ஒரு வெளிச்சம், அப்படி ஒரு கொஞ்சம் ஒரு வாசல் டோர், ஒரு டோர் ஓபன் பண்றது மாதிரி இருக்கு, அப்படி ஒரு காரியம் இது வந்துடும் போல இருக்கு அப்படின்னு வரும்போது பின்னாடி யார் வரா தெரியுமா? பார்வோன் வரான். ஆனா அதை யார் பார்க்கிறா தெரியுமா? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் மேகஸ்தம்பத்திலிருந்து என்னை பார்த்து பராமரிக்க மட்டும் செய்கிறவர் அல்ல, எனக்கு பின்னாக வருகிற பார்வோனுக்கும் பார்த்து செய்கிறவர்.